உழைப்பாளரின் ரத்தத்தை உறிஞ்சும் பண்ணையார், உழைப்பாளரின் ரத்தத்தை உறிஞ்சும் பண்ணையார். யார் ஒழியாங்கிறத நான் பார்த்துடுறேன். ஆரம்பத்துல கொடுத்தத கொடுங்கன்னு வர்றது, வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் ஒழிக ஒழிகன்னு கூச்சல் போடுறது. நன்றி கட்ட பயலுங்க. இவங்க எவ்வளவு வந்தாலும் கூச்சல் போட்டுட்டோம். நான் கடைசி வரையிலும் பணிய போடுறேன். நிறுத்துங்க. உங்க கோரிக்கை நியாயமாக இருக்கலாம், ஆனா அதை அடைகிற முறை, அணுகிற முறை இது இல்ல. படிச்சு பேசி எப்பவுமே எதுக்குமே பரிகாரம் காண முடியாது. கடவுள் கிட்ட கூட பூஜை செஞ்சுதான் நம்ம கோரிக்கையை கேட்கணும். அதனால ஒழிகங்கிற வார்த்தையை ஒழிங்க, வாழ்கன்னு கோஷம் போடுங்க. அந்த வாழ்த்துறையை கேட்டு உருகாத நெஞ்சமும் உருகும், உங்க கோரிக்கையை நிறைவேறும். எங்க சொல்லுங்க, மதிப்பிற்குரிய பண்ணையார், மதிப்பிற்குரிய பண்ணையார், மதிப்பிற்குரிய பண்ணையார், பண்ணையார், திடீர்னு கோஷமே மாறி போச்சு. அதாங்க நானும் பார்த்தேன். இல்லையா அது சொல்லையா போச்சு. வாழ்க வாழ்கன்னு அவங்க வாழ்த்துறப்ப அவங்க விருப்பத்தை நம்ம பூர்த்தி செய்யலன்னா பாவம் ஆச்சியா. அதாங்க நானும் பாக்குறேன். நீ ஒண்ணும் பார்க்க மாட்டேன். முதல்ல வெளியில போய் அவங்க கோரிக்கைக்கு நான் சம்மதிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லு வெல்லும், ஒரு சொல்லு கொல்லும்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க. என்ன பெருந்தன்மை. கோபால்சாமி, நமக்கு எதிரி இந்த போஸ்ட்மேனே இல்ல. அவன் ரொம்ப சாதாரணம். அவனை விட பயங்கர எதிரி இந்த கார்மேகம் தான். அவன் நம்ம விரலை கொண்டு நம்ம கண்ணையே குத்தப்பான். சும்மாவும் குத்தலையே, அதுக்கும் கூலி கேட்கிறானே. எதுக்கெடுத்தாலும் 1000 குடு 5000 குடுன்னு வாய பொளக்கறான். நச்சி. என்ன ராகுவும் கேதுவும் ஒன்னா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல, பொழுது போகல. மத்த கிரகங்களை பத்தி அளவலாவிட்டு இருக்கிறோம். நான் நம்ப மாட்டேன். யார் குடியோ கெடுக்கிறதுக்கு திட்டம் போடுறீங்க. எனக்கு தெரியும் தெரியும். உங்க பையன் ஏதோ திட்டம் சட்டம் பயமுறுத்திட்டு போறான், சும்மா இருக்கிறீங்க. உங்களுக்கு விவசாயே கிடையாது. பயந்த மாதிரி இருந்தாதான் அவன் போயிடுவான். இல்ல சண்டைக்கால மாதிரி நின்றுட்டு இங்கேயே முறைச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம பேச்சுக்கு தட்டுப்பாடு வந்துடும். அப்படி ஒரு அவஸ்தையா? அடேங்கப்பா, உங்க பையன் அவ்வளவு வளர்ந்துட்டானா? அவன் மூஞ்சும் முகர கட்டையும். எப்பவோ இன்ஸ்பெக்டர் வேலைக்கு மனு போட்டிருக்குது. இது பாடியை பார்த்துட்டு வெயிட்ட பார்த்தா 25 பவுண்ட் இருக்குதுன்னு தள்ளிட்டாங்க. அதுல இருந்து ஸ்க்ரூ லூஸ் ஆகி போய் கள்ள கடத்தல பிடிக்கிறேன், கலப்படத்தை பிடிக்கிறேன், அதை பிடிக்கிறேன், துப்பறிய போறேன்னு ஒளறிட்டு திரியறான். ஏங்க இதை இப்படியே விட்டு வச்சா மோசமாச்சே. ஏங்க திடீர்னு எனக்கு ஒண்ணு தோணுது. சின்ன உதவி செய்றீங்களா? செய்யறேன். கருகல் அமாவாசை இருட்டுல சந்தை அப்படி திரும்புறப்போ ஒரு 3 ஆள். அது என்னங்க 3 ஆள்? 3 பெரிய ஆளுங்க, ஒரு சித்தாள். அவங்கள விட்டு 10 10 10 10 10 10ன்னு போட்டு கை காலெல்லாம் உடைச்சி முறுக்கி ஒரு மூட்டையாக்கி நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டா. யார? என் பையனுங்க. செலவோட செலவா போனா போதுன்னு ஒரு வீல் சேர் வாங்கி அந்த மூட்டையை தூக்கி அதுல போட்டு ஒரு நர்ஸ் அப்பாயின்மெண்ட் அது தள்ளிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு நச்சரிப்பு இருக்காது, நிம்மதியா இருக்கலாம். நீங்க ஒண்ணு நான் ஏன் சொல்ல வந்தேன்? நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன் கேட்டுங்க. நாளைக்கு இந்த ஊருக்கு புதுசா ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் வர போறாரு. 4-5 மாசம் கேம்ப் போட போறாரு. அவர் உங்க எல்லாரையும் கடஞ்சு திருகி பெண்டெடுக்க போறாரு. அப்ப தெரியும் நான் யாரு. ஆட்டினது போதும், தலைய போ. ஒரு சவுண்ட் வந்தது. என்னங்க இது? எந்த ஆபீசர் எப்ப வருவான்னு நமக்கு தெரியாம இருக்காதே. இவன் என்னமோ புதுசா ஒரு குண்ட தூக்கி போட்டு போறானே. இத பத்தி உங்களுக்கு தெரியுமா? குண்ட பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. ஆபீசரை பத்திக்க உங்கள மாதிரி தான். அப்படியா? தட் இஸ் குட். இதுக்கு முந்தி வந்த ஆபீசருக்கெல்லாம் நீதான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பியா? ஆமாங்க, என்ன விட்டா வேற கதி. இந்த ஊருக்கு யார் பூசா வந்தாலும் என்கிட்ட தாங்க. இத்தனைக்கு நான் ஜிம்புல ஒரு குழம்பு, ஒரு கூட்டு, ஒரு ரசம் தாங்க வைப்பேன். வேற ஸ்பெஷலா ஏதாவது வேணாலும் சொல்லுங்க, செஞ்சிடுறேன். எதை சொன்னாலும் செய்வியா? ஓ, ஃபர்ஸ்ட் கிளாஸா செய்வேங்க. இந்த கண்ணம்மா கைச்சோறு என்னமா இருக்குன்னு கலெக்டரை கேளுங்க, தாசில்தாரை கேளுங்க, இன்ஸ்பெக்டரை கேளுங்க, ஊரை கேளுங்க, உறவை கேளுங்க, என்ன கேளுங்க, பாரு இந்த அட்வான்ஸ். நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் சாப்பாட்டை கொண்டு வச்சிரு, சாவியை வச்சு. சரிங்க, வணக்கங்க. இல்லையா, ஸ்டாக் இருந்தா நான் ஏன் கடையை பூட்டி வைக்க போறேன்? இன்னும் 2-3 நாள் கழிச்சு வந்து பாருங்க. போங்க போங்க. ஐயா,
அப்படி சொல்லாதீங்க ஐயா. ஆளுக்கு ஒரு மூட்டையாவது கொடுங்க ஐயா. ஐயா கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்ணுங்க ஐயா. ராப்பகலா தண்ணி பாய்ச்சி பாடுபட்டு வளர்த்த பயிருங்க. இந்த நேரத்துல உரம் போடலன்னா வெள்ளாமையெல்லாம் வீணா போயிடும். கொஞ்சம் தயவு பண்ணுங்க ஐயா. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கே பாவமா இருக்குது. என்ன பண்றது? வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, மூட்டைக்கு 20 ரூபாய் அதிகமா கொடுத்தீங்கன்னா வேற ஒருத்தர்கிட்ட சரக்கு இருக்குது, வாங்கிட்டு வந்து இங்க வைக்கிறேன், அப்புறமா வந்து எடுத்துக்கோ. மிஸ்டர் கார்மேகம், உங்க வியாபாரம் பூராவுமே கருப்பு மார்க்கெட்ல தானா? அத கேட்க நீ யாரு? நானா? மன்னிச்சுக்கோ. இப்பெல்லாம் சில பேர் ஆபீசர் மாதிரி பேசம் போட்டுக்கிட்டு வந்து மிரட்டுறாங்க. அதனால நான் உங்களை அப்படி கேட்டுட்டேன். மன்னிச்சுக்கோ. வாங்கோ வாங்கோ. நீங்க எப்படி வாங்கோ? பையா, ஆபீசருக்கும் தீபாவளிக்கும் காப்பி கீப்பி கொண்டா. அப்புறம் அந்த மரியாதையெல்லாம் முதல்ல கடையை தரங்க. அவங்க இருந்தா உனக்கு என்னையா? அங்க போனா உனக்கு என்னையா? சரி 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 சொல்ற. ஏயா இவ்வளவு மூட்டைங்களை உள்ள வச்சுக்கிட்டு இல்லேன்னு சொல்லி ஏழை விவசாயிகிட்ட கொள்ளலாம் அடிக்க பாக்குறீங்களா? ஐயோ ஐயோ, ஏற்கனவே பில்லு போட்டு அத்தனை முட்டைகளை வித்தாச்சு. வண்டி கொண்டு வரதுக்கு ஆள் போயிருக்குது, ஆளை காணாமே. யார் அந்த ஆளு? என்ன முழுங்குறீங்க? தொண்டையும் இருக்குது, வெளியில வர மாட்டேங்குதுங்க. ஐயாவை விட்டு 2 தட்டு தட்ட சொல்லட்டுங்களா? வேண்டாம் வேண்டாம். நம்ம புலியூர் வீரபத்திர முனுசாமி மகனா? ஆமா. அவனுக்கா விட்டீங்க? ஆமா. அவனுக்கு தான் நிலைமையே கிடையாது. ஆமா. ஊராம் பேர்ல பில்ல போட்டு தில்லு முல்லா பண்றீங்க நீங்க. ஐயா, உங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காது போல இருக்குது. கொஞ்சம் அடக்கமா இருங்க, பின்னால உங்களை கவனிச்சுக்கிறேன். அவரை நீங்க பின்னால கவனிக்கிறது இருக்கட்டும், முன்னாலேயே இப்ப நான் உங்களை கவனிக்கிறேன். சீக்கிரமா பில்ல போட்டு அந்த ஏழை விவசாயிகளுக்கெல்லாம் எல்லா மூட்டையும் சப்ளை பண்ணுங்க. சரி. பாத்தியதையா, பாத்தியதையா, என்ன மாஷி, என்ன உங்க மகன் அந்தோணி உண்மையிலேயே தெய்வங்க. அவர் நியாயத்துக்காக போராடி இந்த கிராமத்துக்காகவே உயிர் விட்டாருங்க. அவர் செத்துட்டாலும் அவருடைய கொள்கைகள் சாகலைங்க. அவர் கடைபிடிச்சுக்கிட்டு வந்த நீதி, நேர்மை, நியாயம் எல்லாமே புது ஆபீசர் ரூபத்துல நம்ம ஊருக்கு வந்துடுச்சுங்க. இனிமே நம்ம ஊருக்கு கலப்படம், கள்ளக்கடத்தல், அநியாய விலை, ஊழல் எதுவுமே இருக்காதுங்க. நல்ல காலம் பிறந்துடுச்சுங்க நம்ம ஊருக்கு. மாஷி, எப்படியோ எல்லாரும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். அந்த நாள் வந்தாச்சியா, பார்த்தா தெரியல. 15 பைசா இட்லி, 10 பைசா பனங்கா மாதிரி. அதுக்காக சட்னி, சாம்பார், குருமா எதுல பார்த்தாலும் கத்திரிக்காய் தானே கிடைக்கணுமையா? கத்திரிக்காயாது கல்கண்டாச்சே. ஆமா ஆமா, இந்த அம்மா கத்திரிக்காய் தோட்டத்தை குத்தைக்கு எடுத்தாங்க. அது தீர்ற வரைக்கும் கத்திரிக்காய் எல்லாம் கல்கண்டுதான். யோ, நீ வாங்கினது 1 இட்லி, 1 பக்கெட் சாம்பார் குடிச்சிருக்க, 1/2 கிலோ கத்திரிக்காய் காலி. இன்னும் பாதி இட்லி அப்படியே இருக்கு. 1/2 பக்கெட் சாம்பாரும் 1/4 கிலோ கத்திரிக்காய் இல்லாம எந்திரிக்க மாட்டேன். நீ என்ன கிண்டல் பண்ற? சத்தாயா, ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா சொல்ல, நல்லா சொல்ல. துட்டு கொடுக்காம எங்கயா போற? இருந்தா கொடுத்துருக்க மாட்டேன், கேட்கணுமா? ஹை டிங்கிரி டப்பா, பழைய பாக்கியை சேர்த்து தரேன்னு 10 இட்லி தின்னுபிட்டு இப்ப என்ன டபாக்கிறிய? மரியாதை துட்ட வச்சு நடையானா? என்னம்மா அல்ட்டிகிற? தனிப்பட்டவங்க கடன் கொடுத்தா இப்பெல்லாம் கடன் கேட்க கூடாதுன்னு கவர்மெண்டே சொல்லி இருக்குது. மெதுவா தான் வாங்கிக்கணும், தெரியுமா? இது ஒண்ணு வட்டி கடை இல்லையா, இட்லி கடை. மறுவாத துட்ட வச்சுட்டு போயானா? சட்டா போ. ஒண்ணு துட்டவை இல்ல சொக்காய் கழிட்டு போயா. கையுமா என்ன பொம்பளை நீ? ஒரு ஆம்பளை போட்டு இந்த அடி அடிக்கிற? அடிக்கிறதாவது அவனை கொல்ல வேண்டாம். மூக்கு அப்படியே தின்னுபிட்டு துட்ட கொடுக்காம லாப் ஆயிடுறாங்க. கொஞ்சம் இருமா, கொஞ்சம் இரு. ஏன் துட்டு கொடுக்காம ஏன் தின்ன? பசிச்சுது, சாப்பிட்டேன். ஏற்கனவே கடன் கொடுக்கணும். சரி, கடனோட கடனா இருக்கட்டும் சொல்லி தானா சாப்பிட்டேன். என்ன தைரியம்? தலைக்கு அடிக்க. இருமா இரு. ஏன் நிக்கிற? ஓடியா. அடி அடின்னு ஆச்சு, அதை விட்டு போக சொல்றியா? இருந்து இன்னும் 2 வாங்கிட்டு போறியா? யோ, என்ன அவனை போக சொல்லிட்டேன். இப்ப யாரு துட்ட தருது? யார் தரணும்? நான் தான் தரணும். எவ்வளவு தரணும்? 3.25 ரூபா. 3.25 ரூபா. நாளைக்கு தரேன். ஹே டிங்கிரி டப்பா. என்ன டப்பா? டிங்கிரி டப்பா. சேலை இல்லையேன்னு சித்தி வீட்டுக்கு போனாலாம். அவ ஈச்சம்மைய கட்டிட்டு எதிர வந்து நின்னாலாம்.
என்னமோ நான் தரேன் வீராப்பா பேசுனேன், கேட்ட நாளை தரேங்கிறியே. யோ, இப்பவே இங்க துட்ட வச்சாமா. ஆமா, இப்பவே வா. ஆமா. இல்லையே. யோ, அந்த மோதிரத்தை கட்டி கொடு. ஐயோ, இது வெள்ளி மோதிரம். உங்ககிட்ட தங்க மோதிரம் இருக்கும், புடியானா துட்ட கொடுத்துட்டு வாங்கிட்டு போ. ஆமா. என்ன மோதிரம் இவ்வளவு சீக்கிரம் கை மாறிடுச்சு? எத்தனை ஆபீசரை பார்த்திருப்பேன். என்கிட்டயா நடக்கும்? இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் மாறி மாறி லெப்ட் ரைட்னு விட்டேன் பாரு, பட்டுன்னு சலிட்டு அடிச்சுட்டு போயிட்டான். இல்லீங்களே, நாங்க வேற மாதிரி இல்ல கேள்விப்பட்டோம். ஏங்க சும்மா கௌரவத்துக்கு எங்க கிட்ட உடம்ப குலுக்கி காட்டுறீங்களா? அங்கதான் ஆபீசர் உங்க கையாலேயே உரமூட்டைய தூக்க வச்சு உலுக்கிட்டாராமே. யார் சொன்னது? மனசு பொறுக்க முடியாம நான் தாங்க சொன்னேன். இவங்க எல்லாம் இருந்து உங்க கதி இப்படி ஆயிடுச்சேன்னு அழுது புலம்பி உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக இவங்களெல்லாம் நான் தாங்க கூட்டிட்டு வந்தேன். என்ன விசுவாசம்டா கழக. அப்போ அங்க நடந்த அத்தனை கூத்தையும் பாத்துக்கிட்டா இருந்த? சும்மா ஒண்ணு இல்லைங்க, மறவானுன்னு அழுதுகிட்டு தானே இருந்தேன். அவனால கிட்ட சரியா போச்சா? அந்த ஆபீசர்ல முதல்ல ஊரை விட்டு துரத்தணும். இன்னைக்கு உங்களை உர மூட்டையே தூக்க வச்சான், நாளைக்கு உப்பு மூட்டையே தூக்க சொல்லுவானே. உங்களை மட்டும் சும்மா விட்டுடுவானா? எங்க விட்டான்? கிணறு வெட்டுறதுல இருந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆரம்பிக்கிறதா சொல்லி வாங்கின பணத்துக்கு என்ன வழி அப்படின்னு இவரை கேட்டானே. கோயில் நில கொத்தகையில இருந்து குளத்து மேன் கான்ட்ராக்ட் வரைக்கும் என்ன ஆச்சுன்னு கொடஞ்சி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டதும் இல்லாம, எங்க கோயிலுக்கு மேல கலசம் இருந்ததே கோபுரத்துல, அந்த தங்க கலசம் எப்படி அழைச்சதுன்னு இவரை பார்த்து கேட்டான். பரமசிவத்தியா இருக்கு. ஏம்மா உன்னை என்ன கேட்டா? உன்னாரண்டா ஞாபகத்துல வச்சுக்க. அத நினைச்சாலே என் நெஞ்சு பக்குங்குது. அப்ப ஒண்ணு செய்வோமா? என்னங்க செய்யலாம்? எல்லாருமா ஒன்னா போய் மான மரியாதையோட ஆபீசரை பார்த்து லட்சத்தை லம்ப அடிச்சு அவர் லட்சத்தை போட்டப்போம். மிஸ்டர் சங்கர், கொள்ள கூட்டம் வந்துகிட்டு இருக்குது. நீங்க நேத்தே வருவீங்கல்ல எதிர்பார்த்தோம். ஊருக்கு பெரிய மனுஷங்க 4 பேர் சொல்லுவாங்களே, அவங்க வந்திருக்கிறாங்க. என்ன விஷயம்? விஷயம் இல்லாம வருவாங்கடா. அன்னைக்கு நீங்க கலக்கல நாங்க அத்தனை பேரு கலங்கி போயிருக்கிறோம். ஊரார் முன்னால நீங்க அப்படி அலட்டிக்கிறன்னா உங்க உத்தியோகத்துக்கு நீங்க டேஞ்சரு. ஆமா, இதெல்லாம் என்ன? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? ஊருக்கு புதுசா ஒரு ஆபீசர் வந்துட்டா நாங்க சும்மா விடுவோமா? அதுக்குதான் மாமூலா மாலை மரியாதை. ரொம்ப உதிருது. எதுமா? இவ்வளவுதானா இல்ல இன்னும் ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? இதுதானே ஆரம்பம். போக போக பாருங்க, போதும் போதும்னு அலறுவீங்க. இன்னில இருந்து நம்ம ஆபீசர் குடிச்சாலும் குளிச்சாலும் பசும்பால் தான். தினசரி குடங்குடமா பால், தயிர், வெண்ணெய், நெய், 2 வேளை காபி, டிபன், 3 வேளை சாப்பாடு, இது எல்லாத்தையும் சப்ளை பண்ற பொறுப்பு இந்த அம்மாவுக்கு தான். தேவையான மளிகை சாமான மாசம் சப்ளை செய்ய வேண்டிய பொறுப்பு இவரு. நீங்க எங்கே போனாலும் ஏசிக்காரு. ஏன் கூப்பிட்டா கை கட்டி நிக்க 7-8 ஆளு. சுச்ச தெட்டா சடல்ல படுக்க. கப்பல் ஆட்டம் வீடு, கடல் போல நீச்சல் குளம், கண்ணுக்கு குளிர்ச்சியா கார்டன், இதெல்லாம் இவர் சப்ளை. ஒரு வருஷத்துக்கு என்னென்ன துணிமணிகள் தேவைப்படுமோ, பட்டு, ஜார்ஜெட்டு, டெர்லின்னு, டெரிகாட்டனு, அவ்வளவையும் சப்ளை பண்ண வேண்டிய பொறுப்பு இவருது. எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்களே சப்ளை செஞ்சுட்டா அப்புறம் என் சம்பளம் அது அப்படியே பேங்க்ல போட்டுருங்க. நீ ஒரு சுத்த வழுக்கையா. உழைச்ச பணமா இருந்தா பேங்க்ல போடலாம், இது ஊழல் பணமாச்சே, குழி தோண்டிதான் புதைக்கணும். ஆமா, நீங்க செய்யற இந்த உதவிக்கெல்லாம் எங்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறீங்க? நாங்க செய்யற காரியங்கட இலை மரவு காய் மரவா கண்டுகிடாம இருந்துட்டீங்கன்னா அது போதுங்க. ஆண்டனி சுட்டுக் கொல்லப்படுறதுக்கு முன்னால கலெக்டர் கிட்ட அவர் கொடுத்த புகார் மனுவோட நகலை இவங்கள்ட்ட கொடுத்து கையெழுத்து வாங்க. இன்னிலிருந்து உங்களுக்கு 40 நாள் அவகாசம் கொடுக்கிறேன். அதுக்குள்ள உங்க மேல சாட்டப்பட்டுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க தகுந்த சமாதானம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, ஊர்ல உள்ளவங்க சாட்சியத்தோட நீங்க 4 பேரும் நல்லவங்கன்னு நிரூபிச்சா